எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐஸ்வர்யா வசந்தகுமார். நான் ரொம்ப வருஷம் கழித்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி டெய்லி மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு விநாயகர் பாட்டை டிவியில் போட்டுட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிட்டு இன்றைக்கி சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்ய போகிறேன். அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும். 2 நேரத்துக்கு செய்கிறதுனால சப்பாத்தி மாவு பத்தாது. ஸோ அதனால் கொஞ்சம் கேப்ப மாவு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். பாலில் நாட்டு சர்க்கரையும் ஹார்லிக்ஸும் போட்டு வச்சுட்டா பிள்ளைங்க எந்திரிச்சதுக்கப்புறம் குடிப்பாங்க. உருளைக்கிழங்கு மசால் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு இன்னும் விசில் வராததுனால நான் வாசலில் கோலமெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அப்படியே வீட்டுக்கு பின்பக்கம் சமையலுக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை பறிச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் மசால் செய்ய போகிறேன். இது பூரிக்கிழங்கு, பூரிக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு செய்கிறேன். கடுகு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு உப்பு பெருங்காயம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடலை மாவு 2 ஸ்பூனை போட்டு நல்லா கரைச்சி ஊற்றிட்டா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடும். நல்லா 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி நான் இறக்கிக்கிறேன். இப்போ அடுத்து சப்பாத்தியை நல்லா உருட்டி தேய்ச்சி போட்டு எடுத்துடணும். என் பொண்ணுங்களுக்கு தலை சீவி முடிச்சுட்டு அப்படியே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்ச் கூடையில் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் நல்லா கூட்டிகிட்டு இன்றைக்கி நான் மார்னிங் ரொட்டீனை முடிச்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் போயிட்டு வரேன். பாய்.